பாஜகவுக்கு முஸ்லீம்களை ஊன் பண்ற பாட்டு தான் அவங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால டக்குனு வேற வழியில் அதை சேர்த்து பாடணும், ஃபுல் பாட்டும் பாடணுன்றாங்க. வந்தே மாதம் இதுக்கு மாதிரி பாடின்னு தானே இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்களுடைய அஜெண்டாவை இம்போஸ் பண்ற விஷயம் தான். தேசிய கீதம் ஒன்று ஏற்கனவே இருக்கு, அப்புறம் என்ன தேசிய பாடல் இருக்க வேண்டியிருக்கு ஆக்சுவலா. இவங்க இந்த மாதிரி கவர்னர் ஜனாதிபதி கலந்துக்கிற ஃபங்க்ஷன்ல அந்த புரோட்டோகாலே மாத்துறாங்க. அப்படின்னா தமிழ்காவை பற்றி இயல்பாவே பின்னுக்கு தள்ளப்படுது. அப்போ ஏதோ தமிழ்காவை கொண்ட மாதிரியே இருக்கு ஆக்சுவலா. அதுவும் மனோன்மணியார் சுந்தரனார் யூனிவர்சிட்டின்றது மாநில அரசு நடத்துகிற பல்கலைக்கழகம். அந்த சுந்தரனார் தான் இந்த நீராடும் கடலோரத்தையே ஏற்றினார். அவர் பேரில் இருக்க அந்த பல்கலைக்கழகத்திலேயே நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை 3வது கொண்டு போனீங்கன்னா இதை விட கேவல அவமானம் தமிழ்நாட்டுக்கு உண்டா? சமஸ்கிருதத்துக்கு மட்டும் உரிய மரியாதை கொடுத்துருக்கீங்க, தமிழை ஒதுக்குறீங்க. சமஸ்கிருதம் தமிழோட மூத்த லாங்குவேஜா? இதுக்கு கேள்வி கேட்கும்போது திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அவர் பேசல என்ன எங்களை பேச அலோவ் பண்றாருன்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்ல திருமாவளவன் பேசியிருந்தாரு சார். இது ரொம்ப சிரிப்பா இருக்கு சார். உங்களை பேச அலோவ் பண்றாரா? பேசுறது உங்க உரிமை, அவரு அலோவ் பண்றது உங்களை? நீட் எதிர்ப்பு உங்க உண்மையான நோக்கமா? அப்ப அதுக்காக போராடுறவங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்க. உங்களுடைய கோரிக்கை தானே அதுவும் உங்க கோரிக்கை தானே. அது உங்க கவர்மெண்ட் எதுக்கு அவங்க வைக்கிறாங்க, அவங்க மத்திய அரசு தான் வைக்கிறாங்க. நீங்க எதுக்கு அவங்களை அலோவ் பண்ண மாட்டேங்க? அப்ப நீங்க என்ன பாஜகவை ப்ளீஸ் பண்றீங்களா? வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வந்தே பாடலை அவமதிப்பதை கிரிமினல் குற்றமா கருதி தண்டனை வழங்கக்கூடிய வந்தே மாதரம் திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு எதிர்கட்சியோட கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் எனக்கு இரு அவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, துவக்கத்திலேருந்தே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர் எழுதின அந்த பாட்டு அவருடைய ஒரு நாவலில் ஒரு பாட்டு. அந்த காலகட்டத்தில் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்போ எழுதின ஒரு பாட்டு. அதில் ஒரு 2-3 பேரா விட்டுட்டு தான் தாவூர், நேரு, காந்தி போன்றவங்க டிசைட் பண்ணிட்டு அந்த பேரை முஸ்லீம்களை கொஞ்சம் ஊன்பிடுற மாதிரி இருக்கு, காயப்படுத்துறாங்க. அந்த பேரை விட்டுட்டு நீங்கள் பாடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கு என்னன்னா பாஜகவுக்கு முஸ்லீம்களை ஊன்படுற பாட்டு தான் அவங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால டக்குனு வேற வழியில் அதை சேர்த்து பாடணும், ஃபுல் பாட்டும் பாடணுன்றாங்க. வந்தே மாதம் இதுக்கு மாதிரி பாடின்னு தானே இருந்தாங்க. ஆனால் இது கம்பல்சரி கிடையாது. பல விழாக்களில் பாடின்னு தான் இருந்தாங்க. இப்போ ஆர்எஸ்எஸோடைய ஆர்கனைசேஷன்ல ஃபுல் வந்தே மாதம் பாட்டு பாடினே தான் இருக்காங்க. ஆரம்பத்திலேயே பாடிட்டு இருக்காங்க. அந்த முஸ்லீம்களை கொஞ்சம் ஊன் பண்ணுற மாதிரி இருக்கிற வரைக்கும் சேர்த்து தான் பாடுறாங்க. ஸோ அது தெரிஞ்ச விஷயம் தான். இவங்க பாஜக கவர்மெண்ட் இருந்தப்போ அரசோட அஜெண்டா தான் இவங்க செயல்படுறாங்க. அதனால வந்தே மாதரம் பாட்டை ஃபுல்லாக பாடணும். அதை தேசிய பாடல்னு மாற்றிட்டாங்க. இது தேசிய கீதம் ஜனகணமன, தேசிய பாடல். தேசிய பாடலும் பெங்காலி எழுதினது தான், தேசிய கீதமும் பெங்காலி எழுதினது தான். ரவீந்திரநாத் தாகூர், பங்கிம் சந்திர சாட்டர்ஜி 2 பேரும் எழுதின விஷயங்கள் தான் ஆக்சுவலாக. ஸோ பாயிண்ட் என்னன்னா அது 1930s டிசைட் பண்ணிட்டாங்க. ரவீந்திரநாத் தாகூர், காந்தி, நெஹ்ருலாம் ஒரு கம்யூனிட்டி இது பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த காலகட்டத்தில் எழுதினார் பங்கிம் சந்திரர். நம்ம அதை டிலீட் பண்ணிட்டு பாடலாம், மற்றதெல்லாம் பாடுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் உங்களுக்கு ஒரு கம்யூனல் அஜெண்டாவில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க பெரும்பான்மை அரசியல் தான் பாஜக பண்ணுறது. அதனால சிறுபான்மையை தாக்குற மாதிரி அது சில வரிகள் தான் அதையும் சேர்த்து பாடுங்க அப்படின்றது தான் அவங்களுடைய பாயிண்ட். அதுக்கு சட்டத்தை கொண்டு சட்டத்தின் மூலமாக அது தேசிய பாடல், அதாவது கவர்னர் ஜனாதிபதி கலந்துற ஃபங்க்ஷன்ல அதை முதல்ல பாடணும். 2வது தேசிய கீதத்தை 2வது தள்ளிட்டாங்க. 2வது பாடணும். காந்திய பாடல 3வது பாடணும். ரீஜனல் லெவலில் ஸ்டேட்டுக்கு ஒரு பாட்டு இருக்கும்ல, அதை 3வது பாடணும்னு அப்படி தள்ளி விட்டாங்க. இதுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா, நீங்க எழுதி நின்று மதிப்பு கொடுக்கலன்னா 3 வருஷம் தண்டனையா செலவு போட்டிருக்காங்க. 3 இயர் தண்டனை எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய அஜெண்டாவை இம்போஸ் பண்ற விஷயம் தான். தேசிய கீதம் ஒன்று ஏற்கனவே இருக்கு, அப்புறம் என்ன தேசிய பாடல் இருக்க வேண்டியிருக்கு ஆக்சுவலா. 2வது அதுலேயும் ஒரு சர்ச்சைக்குரிய வரிகள் பலது இருக்கு. நம்ம நாடு வேற்றுமையில் ஒற்றுமையின் பல்வேறு இனங்கள், மொழிகள், மதங்கள் கொண்ட நாடு. இங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும். ஆனா பாஜக பாலிசி அப்படி இல்லை. இது பெரும்பான்மையாருக்கான நாடு. இங்க ஹிந்தி தான் மொழியா இருக்கணும். இங்க ஹிந்துக்கள் தான் பெரும்பான்மையா இருக்கு, அவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு அவங்க வகுத்து கொடுத்த பாலிசி ஆர்எஸ்எஸ். அவங்களுக்கு சமஸ்கிருதம் தான் முதல்ல ஆங்கிலத்தை எடுக்கணும், அங்க ஹிந்தியை வைக்கணும், ஹிந்தியை எடுக்கணும், சமஸ்கிருதத்தை வைக்கணும். நீங்க பாருங்க, மும்மொழி திட்டம், PMC ஸ்கூல் 6000 பேர் சமஸ்கிருத டீச்சர் தான் பயன்படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 3வது மொழினா மாநில மொழி கத்துக்கலான்றாங்க. தமிழ் கத்துன டீச்சர் கேட்டா 12 டீச்சரா. சான்ஸ்கிரிட் 24,000 பேசுற சான்ஸ்கிரிட்டுக்கு 6000 டீச்சர். 7 கோடி பேர் தமிழ் பேசுறதுக்கு 12 டீச்சர். அப்ப எப்படி மத்திய பிரதேசம் தமிழ் கத்துப்பான்? அப்படி இருக்கும்போது இங்கேயும் அது நடக்காத என்ன நிச்சயம்? இங்க ஹிந்தி, சான்ஸ்கிரிட் 2 மொழியை தான் கொண்டு வருவான். இப்போ மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், குஜராத் எல்லா இடத்துலையும் இந்திய மொழிகள் 2 மும்மொழியில அது ஹிந்தி சான்ஸ்கிரிட்டா மாறிடுச்சு. அப்புறம் இங்கிலீஷ், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அப்புறம் அதே தான் இங்கேயும் வரும்.
இங்க நீங்க வந்து ஏற்கனவே நம்ம தமிழ் கத்துட்டு இருக்கோம், ஏற்கனவே இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கோம், மூணாவதா ஒரு மொழி அப்படின்னா அது வந்து இந்திய மொழியா இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு இந்தியா இருக்கணும் இல்ல சான்ஸ்கிரிட்டா இருக்கணும். இங்க வந்து இந்திய கொண்டு வந்துருவான். ஹிந்திக்கு வந்து டீச்சர் அப்பாயின் பண்ணுவோம். எப்படி அங்க சான்ஸ்கிரிட்க்கு 6000 பேர் அப்பாயின் பண்ணிருக்கானோ அதே மாதிரி இங்க ஹிந்திக்கு 6000 பேர் அப்பாயின் பண்ணுவான். அதுதான் பின்னாடி நடக்க போகுது. அதனால தான் தெரிஞ்சுதான் இருமொழி திட்டத்தை தமிழ்நாடு தெளிவா இருக்கு. இது எவ்வளவு தூரம் இந்த விஜய் இதை கடைபிடிக்க போறாரு இல்ல ஃபண்ட்ஸுக்காக வந்து இதை விட்டு போறாருன்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். நீ பேசும்போது குறிப்பிட்டது போல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த மாநில மொழி சார்ந்த பாடல்கள் இருக்கு. இப்ப தமிழ் தாவாயத்தை வந்து பின்னுக்கு தட்டுறதுக்காக தான் இந்த பாடல் கொண்டு வரப்பட்டதுன்னு குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. அதுதான் உண்மையா சார் நோக்கமா பாஜகவுக்கு? தமிழ் தாவாயத்தை பின்னுக்கு தள்ளுறது. இப்ப கர்நாடகாவில் கூட கர்நாடகா பாட்டு இருக்கு, அவங்க மாநில சாங் இருக்கு. அதனால பல மாநிலங்கள் அந்த மாதிரி சாங் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரேன். தமிழ்நாடு தான் வந்து தமிழ் தாவாயத்தை ரொம்ப வருஷ காலமா அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. குறிப்பா திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தோன்னா கண்டிப்பா அது முதல்ல பாடுற ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவங்க இந்த மாதிரி கவர்னர் ஜனாதிபதி கலந்துக்கிற ஃபங்க்ஷன்ல அந்த புரோட்டோகாலே மாத்துறாங்க. அப்படின்னா தமிழ் தாவாயத்தை இயல்பாகவே பின்னுக்கு தள்ளப்படுது. அப்போ ஏதோ தமிழுக்காக கொண்ட மாதிரியே இருக்கு ஆக்சுவலா. அப்போ மற்ற மாநிலங்களையும் அது பின்னுக்கு போதும். ஆனால் நம்ம மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. நம்ம தமிழில் நம்ம வெளிப்படுத்துற மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க ஏற்கனவே இந்திய எதிர்ப்பு போன்ற விஷயங்கள் 65லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்திய கடுமையாக இருக்கிறோம், 3வது மொழி வேண்டான்றோம், அண்ணா காலத்தில் இருமொழி கொள்கையை கொண்டாந்துட்டோம். நம்ம மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை. கர்நாடகாவில் போனீங்கன்னா ஆந்திரா போனால் ஹிந்தி படிக்கிறவங்க இருக்காங்க. என்ன காரணம்? இப்போ தமிழ் 69 பண்ணிட்டாங்க ஒரு பார்லிமெண்ட் கமிட்டியில. நார்த்ல இருக்கிறவங்க எல்லாம் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் படிக்கணும், சவுத்ல இருக்கிறவங்க நார்த் இந்தியன் லாங்குவேஜ் படிக்கணும் ஒரு ஸ்கீம் கொண்டாந்தானுங்க. ஆனா நார்த்ல இருக்கிறவனே வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜ் படிக்கல. ஆனா சவுத்ல இருக்கிற ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாம் என்ன பண்ணாங்க, ஹிந்தியை சேர்த்து விட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனை அதை போயிடுச்சு. தமிழ்நாட்டை மட்டும்தான் நம்ம மூச்சு ஹிந்தி திருப்பி எதிர்த்தோம், இருமொழி லாங்குவேஜ் அண்ணா குழந்தை. ஸோ அதனால இந்த ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இயல்பாகவே ஸ்கூல்ல இருக்கு. அவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல, அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இங்கே வந்து இருமொழி கொள்கை இருக்கிறதுனால நம்ம வந்து இந்திய கடுமையை எதிர்க்கிறதுனால இந்திய எந்த வழியில வந்தாலும் நம்ம இந்தியை எதிர்க்கிறோம். இது ஒரு வழி, இந்திய கொண்டதுக்கு மும்மொழின்றது ஒரு வழி. அதே மாதிரி இந்த மாதிரியான நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங் இதெல்லாம் போடும்போது நம்மளுடைய தாய்மொழி பின்னாடி தள்ளப்படுது ஆக்சுவலா. அது முதல்ல வந்து தேசிய பாடல் வந்தே மாதரம், அதுலேயும் ஒரு கம்யூனிட்டியை இது இன்சல்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அப்புறம் 2வது தேசிய கீதம், அப்புறம் 3வதா கொண்டு போனா அதுவும் மனோன்மணியார் சுந்தரனார் யூனிவர்சிட்டின்றது வந்து மாநில அரசு நடத்துகிற பல்கலைக்கழகம். அந்த சுந்தரனார் தான் இந்த நீராடும் கடலோரத்தையே ஏற்றினாரு. அவர் பேர்ல இருக்க அந்த பல்கலைக்கழகத்திலேயே நீங்க தமிழ் தாய்வாயத்தை 3வது கொண்டு போனீங்கன்னா இதை விட கேவல அவமானம் தமிழ்நாட்டுக்கு உண்டா? இதுதான் வாய் திறந்து விஜய் பேச மாட்டேங்கிறாரு சார். வாய் திறந்து விஜய்னு அறிக்கை விடணும். வெறும் தாவேக்கா சார்பில் ஒரு அறிக்கை, பொத்தாம்பது ஒரு அறிக்கை விட்டா என்ன அர்த்தம்? தாவேக்கா அறிக்கையை வந்து விஜய் அறிக்கை எடுத்துக்க முடியாதா? கட்சியோட தாவேக்கா அறிக்கையை எடுத்துக்க முடியாது சார். இதெல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டர் அறிக்கை விடணும். அவர் தான் தமிழ்நாட்டுக்கு சீஃபா இருக்காரு, அவர் தான் அறிக்கை விடணும். எவ்வளவு முக்கியமான விஷயம் இது. தமிழ் தாவத்துக்கு அவமானம் நடந்திருக்கு. நீங்க வாயை திறக்காத இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் எதுக்குமே வாயை திறக்க மாட்டேன், நான் பேசாம போயிட்டு இருப்பேன் வந்துட்டு இருப்பேன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா சம்திங் யூ ஹேவ் டு சே. டெல்லி கர்பாமிச்சி கலவரத்துக்கும் ஒரு அறிக்கை விடுறீங்க, அதுலேயும் வந்து தர்மேந்திர பிரதான் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, அதுலேயும் போலீஸ் வன்முறை எது கண்டிக்க மாட்டேங்கிறீங்க, ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணது மட்டும் மேலோட்டமாக கண்டிச்சு நீங்கள் மட்டும் போறீங்க. உங்க நோக்கம் என்ன? பாஜக எதிர்க்கூடாதுன்னு உங்க நோக்கமா? ஃபண்ட்ஸ் வாங்கணும், நிதி வாங்கணும், அதுக்காக நோக்கமா? இது மனோன்மணியத்தில் நடந்தது ரொம்ப அநியாயம். நல்ல வேலை ஒரே அது ஆறுதலான விஷயம் என்னன்னா உயர்கல்வித்துறை அமைச்சரும் கலந்துக்காது இருந்தார். தாவேக்கார சொல்லிதான் வந்து எதிர்ப்புன்னு பேர்ல தான் வந்து விஸ்வநாதன் கலந்து வைக்கலன்னு பதிவு பண்றாங்க. எதிர்ப்பு கலந்துக்காது இருந்தா மட்டும் போறாது, அறிக்கை வரணும் விஜய்ட்டு இருந்து. தமிழ் தாய் வாழ்த்துக்கு அறிக்கை வரும். நீங்க லெட்டர் எல்லாம் போய் கொடுத்துட்டு வந்தீங்களா பிரைம் மினிஸ்டர்கிட்ட? தமிழ் தாய் முன்னாடி பாடணும். அப்போ உங்க பல்கலைக்கழகம், நீங்க நடத்த பல்கலைக்கழகத்திலே கவர்னர் இருக்காரு, ஒரு காரணத்தினாலேயே தமிழ் தாய் பின்னாடி போகணுமா? ஏன் பின்னாடி போகணும்? தமிழ் தாவாயத்து கவர்னர் வரும்போது தேசிய கீதம் இசைக்கிறாங்க போலீஸ்காரங்க. அப்புறம் அவர் உள்ள ஃபங்க்ஷனுக்கு வராரு, வந்த உடனே வந்தே மாதரம் பாடிட்டு நீங்க தமிழ் தாவாயத்தை பாடிட்டு நீங்க வந்தே மாதத்தை பாடிட்டு தேசிய கீதத்தை கடைசியில் வச்சுக்கலாம்ல. எதுக்கு? அங்க மியூசிக்லயும் போலீஸ்காரங்க ஜனகணமன வாசிக்கிறாங்க, உள்ள வந்த உடனேயும் பாடணும், கடைசியிலையும் பாடணும். எத்தனை தடவை சார் பாடுவாங்க? அப்ப தமிழ் தாவாயத்துக்கு என்ன மரியாதை சார்? ரீஜனல் லெவலில் இருக்கிற மொழியை மதிக்கணும் சார். அட்டவணையில் இருக்கிற 22 லாங்குவேஜை மதிக்க வேண்டாமா? 8வது ஷெட்யூலில் இருக்கிற 22 லாங்குவேஜ் மதிக்க வேண்டாமா? சமஸ்கிருதத்துக்கு மட்டும் உரிய மரியாதை கொடுத்துருக்கீங்க, தமிழை ஒதுக்குறீங்க. சமஸ்கிருதம் வந்து தமிழோட மூத்த லாங்குவேஜா? இதோட இது வந்து பழமை வந்து ரொம்ப சமஸ்கிருதத்தோட அதிகமாக இருக்கு. சமஸ்கிருதம் உங்களுக்கு வந்து தேவ பாஷை, கடவுள் பாஷை, நீங்க அதை கொண்டாடுறீங்க. அது கொண்டாடிட்டு போங்க. இந்தியாவில் எவ்வளோ பேர் பேசுறாங்க? 24,000 பேர் தானே பேசுறான். தமிழ் எத்தனை பேர் பேசுறான்? அப்போ உரிய மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? அது வந்து விஜய்க்கு வந்து அவரோட சீரியஸ்னஸ் தெரியுதானே எனக்கு தெரியல. அவர் பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லாதே தவிர இதெல்லாம் தான் எதிர்க்கணும். நீங்க கொள்கை எதிரியா பாஜக இருக்கும்போது இதை நீங்க கடுமையாக எதிர்க்கணும் சார். உங்க பேர்ல ஏன் அறிக்கை வரணும்னு எதிர்பார்க்கறேன்னா, நீங்க பாஜக கொள்கை எதிரின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அவங்க வந்து ஒரு பாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அது வந்து நம்ம கம்யூனலா வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து இன்சல்ட் பண்ற விஷயங்கள் அதுல இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த கொள்கை எதிரியான பாஜக எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை முதல்ல பாட சொல்றாங்க, அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? நீங்க ஒரு கட்சியோட தலைவரா இருக்கீங்க, கொள்கை எதிரின்னு பாஜக சொல்றீங்க, அப்ப நீங்க அதை கண்டிக்கணுமா வேண்டாமா? 19 அறிக்கை விட்டு போனா என்ன அர்த்தம்?
இல்ல அது கூட்டணி கட்சிகள் அவங்க கண்டிக்கிறாங்க. அந்த கூட்டணி கட்சிகள் கண்டிச்சா போருமா? அவங்க கூட்டணி கட்சிகளே இப்ப கோபமா இருக்காங்க. பாஜகவை வந்து கடுமையா எதிர்க்கிறாரா விஜய் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடிய நிலைமை தான் இப்ப வந்திருக்கு ஆக்சுவலா. இல்ல இதுக்கு கேள்வி கேட்கும்போது திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அவர் பேசல என்ன எங்களை பேச அலோவ் பண்றாருன்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்ல திருமாவளவன் பேசியிருந்தாரு சார். இது ரொம்ப சிரிப்பா இருக்கு சார். உங்களை பேச அலோவ் பண்றாரா? பேசுறது உங்க உரிமை. அவரு அலோவ் பண்றது உங்களை இந்த மாதிரி விஷயத்துல பேசுறது உங்க உரிமை. நீங்க பேசிதான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இது வந்து இதை கூட நீங்க இதை பேசுறதுக்கு அலோவ் பண்றாருன்னா தெரியல. உண்மையிலேயே திருமாவளவன் பத்தி நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. விஜய் அலோவ் பண்ணி திருமாவளவன் பேசக்கூடிய நிலையில தான் இருக்காரா? எனக்கு அவர் இப்படி சொல்றதே ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சிரிப்பாவும் இருக்கு. குறிப்பா நாடாளுமன்றம் இதை ஒட்டி பேசிய ராசா என்ன சொன்னார் அப்படின்னா, இப்ப இறுதியா அரசியல் நிர்ணய சபையில வந்து 2 வரிகள் தான் பாடப்பட்டது, அதை இறுதி செய்யப்பட்டது. அப்ப இந்த மத்திய அரசு கொண்டு வந்த இந்த மசோதாவுக்கு எதிர்த்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து வழக்கு போனா இது ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு சொல்றாரு. அது சாத்தியமா சார்? ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா செய்யப்படும் அதெல்லாம் வந்து ரொம்ப ஏழியா சொல்ற விஷயம் சார். நம்ம அரசியல் சட்டத்தின் கீழே அமைந்த அமைப்புகளை பற்றி நம்ம ஒன்றும் குறை சொல்லக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அவை செயல்படுற விதங்களை பற்றி நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதனால ராஜா நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்குமா தெரியாது. இன்னைக்கு நிலைமை வந்து அட்மாஸ்பியரே வேற மாதிரி இருக்கு சார். இன்னைக்கு எல்லா மட்டங்கள்லையும் யாருடைய ஆட்சி கோலோஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம இதை பற்றி அதிகமாக பேசாத இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் உங்க நம்பிக்கையா இருக்கலாம், ராஜாவோட நம்பிக்கையா இருக்கலாம். நாளைக்கு வந்து இந்த அரசியல் சட்ட அமைப்புகளில் ஒரு நீதி கிடைக்கும் நீங்க போனீங்கன்னா அங்க என்ன நடக்கும்னு தெரியாது ஆக்சுவலா. ஏன்னா வந்து எல்லா மட்டங்கள்லயும் ஒரே மாதிரி தான் ஆட்கள் இருக்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் பொதுவெளியில் இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம குறிப்பா வந்து இப்ப நீட்டுக்கு எதிராக வந்து வாகன பிரச்சாரத்தை அறிவிச்ச திராவிட கழகத்துக்கு அந்த பரப்புரைக்கான அனுமதி வந்து மறுத்திருக்காங்க. முதல் முறை வந்து பெரியார் திடல்ல அவ்வளவு போலீஸும் வந்து குவிக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க தாவேக நிலைப்பாட்டை? சார் நீட் எதிர்ப்புன்றது தாவேகாவோட இது சார், கொள்கையில ஒண்ணு சார். அவங்க அதை சொல்லி தானே இப்ப அன்னைக்கு கூட அந்த கரப்பாம்பூச்சி போராட்டத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, நீட்டை ஒழிச்சாதான் வந்து ஒழிக்கணும், அதுக்கு வந்து மாநில அரசு பட்டியலில் கல்வி எடுத்துன்னு வரணும்னு சொல்றாங்க, இல்லாட்டி ஸ்பெஷல் பட்டியல் ஒன்று போடணும்னு சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க நீட் ஒழிப்புக்காக இருசக்கர பயணம் பிரச்சார பயணம் போறதை எதுக்கு தடுக்கிறாங்க? அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதையும் தடுக்கணும். அது தடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது மட்டும் இல்ல இன்னொரு கோரிக்கையை அவங்க வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 கோரிக்கை. இடபிள்யூஎஸ் தமிழ்நாட்டில் அமுல்லையே இல்லை. தமிழ்நாட்டில் இடபிள்யூஎஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைகள்ல இடபிள்யூஎஸ் கிடையாது. திமுக அதிமுக 2 கவர்மெண்ட் அதை பண்ணவே இல்லை. அதான் உண்மை ஆக்சுவலா. அப்போ அது வந்து அதுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? விஜய் கவர்மெண்ட் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்களா இல்லையான்னு தெரியாது. அது ஆனால் மத்திய அரசு அதை பண்றாங்கன்றது வேற விஷயம், பல மாநில அரசுகளும் பண்றாங்கன்றது வேற விஷயம். தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வேலைகள்ல இடபிள்யூஎஸ் இல்லை. அதனால வந்து நம்ம வந்து இவங்க ஏன் அந்த கோரிக்கையை கையில் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஆக்சுவலா வந்து. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த நீட் விஷயத்துல வந்து இருசக்கர வாகன பயணத்தை எதுக்கு தடை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் அந்த கரப்பாம்பூச்சி போராட்டத்தில் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணும்போது குண்டு கட்டா தூக்கின்னு போனாங்க. அவங்க நீட் ஒழிப்புக்கு தான் போராடினாங்க. எஸ்எஃப்ஐ வேறு பல மாணவர் அமைப்புகள் நீட் ஒழிப்புக்கு தானே போராடினாங்க. அவங்களே வந்து தடை பண்ணீங்க, அவங்க குண்டு கட்டா தூக்கின்னு போனீங்க, போலீஸ் வேனில் தூக்கின்னு போனீங்க. அப்போ உங்களுடைய இதை உங்களுடைய போலி பிம்பங்களை கட்டமைக்கிறீங்களா? நீட் எதிர்ப்பு உங்க உண்மையான நோக்கமா? அப்போ அதுக்காக போராடுறவங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்க. உங்களுடைய கோரிக்கை தானே அதுவும் உங்க கோரிக்கை தானே. அது உங்க கவர்மெண்ட் எதுக்கு அவங்க வைக்கிறாங்க? அவங்க மத்திய அரசு தான் வைக்கிறாங்க. நீங்க எதுக்கு அவங்களை அலோவ் பண்ண மாட்டேங்க? அப்ப நீங்க பாஜகவை ப்ளீஸ் பண்றீங்களா? அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இதுவும் அப்படிதான். திராவிட கழகத்தை வந்து அந்த பிரச்சாரத்தை நீங்க கட்டுப்படுத்துறீங்கன்னா, அதை தடுத்தீங்கன்னா நீங்க பாஜகவை திருப்திப்படுத்துறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பாஜகவை திருப்திப்படுத்தணும். ஆனா உங்க கூட்டணி கட்சிகள்லாம் பாஜகவுக்கு எதிர்க்கிறதுனால உங்களால வெளிப்படையா பண்ண முடியல. இந்த மாதிரி ஏதாவது சுத்தி வச்சு ஏதாவது பண்ணி பாஜகவை திருப்திப்படுத்த முடியுமா, அவங்களை கோபப்படுத்தாத இருக்க முடியுமா? நீங்க ட்ரை பண்றீங்க. அது எல்லாருக்குமே பளிச்சுன்னு தெரியுது. அது கூட்டணி கட்சிகள் எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ அவங்க வெளில வருவாங்க. அவ்வளவுதான். இதை ஒட்டி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீட் எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்து பாஜக பயப்படுறதை விட தாவேக அதிகம் வந்து பயப்படுது அப்படின்னு கருத்து சொல்றாரு. இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்து தாவேக பயப்படுறதுக்கான காரணம் என்ன சார்? பயப்படுதுன்னு நான் கூட அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு என்னன்னா பாஜக கோச்சிக்க போகுது அப்படின்னு. இந்த மாதிரி போராட்டத்தை அலோவ் பண்ணா பாஜக கோச்சிக்குமாறு அவங்களுக்கு எண்ணம் இருக்கா? இல்ல எல்லா கவர்மெண்ட்டும் பண்ற மாதிரி பொதுவாக சட்டம் ஒழுங்கு காரணமா வச்சு பண்றாங்கன்னா தெரியாது. இந்த பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள், பேரணிகள் போன்றவைக்கு ஒரு நார்மலா எப்போதுமே ஒரு தடை இருக்கும் போலீஸ்ல. அதை காரணமா வச்சு பண்றாங்களே தெரியாது. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, உங்க கொள்கைப்படி நீங்க நீட் எதிர்ப்புல உறுதியா இருக்கீங்கன்னா அந்த நீட் எதிர்ப்புக்காக போராடுறவங்கள, அமைதியா போராடுறவங்கள எதுக்காக கைது பண்றீங்க? அவங்க ஏதாவது வன்முறை பண்ணா அது பண்ணா கைது பண்ணலாம். சாலை போக்குவரத்தை தடுத்தா நீங்க கைது பண்ணலாம். அவங்க பாட்டுக்கு அமைதியா போராடுறாங்க. அவங்க போராட்டம் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம், உங்களுக்கு எதிரான போராட்டம் இல்ல. உங்க கொள்கையை சேர்த்துதான் அவங்க போராடுறாங்க. அது வந்து தமிழ்நாட்டுடைய முக்கிய கோரிக்கையா இருக்கு. அப்ப எதுக்கு அவங்க அரெஸ்ட் பண்றீங்க? அதனால வந்து இது வந்து பாஜகவை பார்த்து பயப்படுற ஒரு விஷயம். இந்த மாதிரி போராட்டத்தை அலோவ் பண்ணா பாஜக வந்து கோச்சிக்கும். ஒருவேளை
நம்ம வந்து கவர்மெண்ட் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தை அலோவ் பண்றாங்க அப்படின்னு. எதுக்கு பாஜகவை நம்ம எந்த விதத்திலையும் நம்ம பிரச்சனை பண்ணிக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறார்கள். 5 வருஷம் ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிறாங்களா? பாஜகவை பகச்சிக்காம 5 வருஷம் நான் சும்மா ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிறாங்களா தாவே? இல்ல, அவங்களுக்கு என்னன்னா காங்கிரஸை சேர்த்துட்டாங்க. காங்கிரஸ் ரொம்ப நெருங்கி போக முடியல, இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் போக முடியல. நாளைக்கு ராகுல் காந்தி வந்து ஒரு சந்திப்பார மாட்டாரு தெரியாது, அது வேற விஷயம் இருக்கு. சந்திப்பாரு நினைக்கிறேன், சந்திக்க மாட்டாங்க. மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்காரு, சந்திப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு மாணிக்கம் தாக்கூர். அதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா விஜயே கூட அது விரும்புவாரோ சொல்ல முடியாது. ஏன்னா அவர் காங்கிரஸை விட்டோ ராகுல் காந்தியை விட்டோ கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க விரும்புறாரு. பாருங்க, வைகோவுக்கு கேன்சலேஷன் ஆச்சு டெல்லியில, அங்கேயும் வந்து நடக்கல. இங்கேயும் நாளைக்கு இங்கேயே வராது, இங்கேயே சந்திக்க முடியல அப்படின்னா காங்கிரஸோட ரொம்ப நெருங்கி இருக்கிற மாதிரியான தோட்டத்தை அவர் விரும்புறேன்னு நினைக்கிறேன். யாரு? விஜய். அதே மாதிரி பாஜகவோட ரொம்ப நீங்க நெருங்கி போனீங்கன்னா காங்கிரஸ் விரும்பாது. ஸோ ரொம்ப மீடியமா பிளே பண்ண வேண்டிய இடத்துல தான் விஜய் இருக்காரு. அந்த பிளே தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலா. ஏன்னா அவருக்கு வந்து கவர்னர் மூலமா நாளைக்கு குடைச்சல் கொடுத்தாலோ இல்ல மத்திய அரசு வந்து நிதி போன்ற விஷயங்கள்ல ரொம்ப இழுத்தடிச்சாலோ அவருக்கு பெரிய கஷ்டம் வரும். ஊர்ல இல்லாத வாக்குறுதியெல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. 6 கேஸ் சிலிண்டரு, 2500 ரூபா பணம், தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பயணம், 4000 ரூபா வேலையில்லா பட்டதாரிகள், அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களோட அப்பாவுக்கு வருஷத்துக்கு 15000 ரூபா, 1 சவரன் நகை, 8 கிராம் 1.25 லட்சம் இன்னைக்கு வேலை. எத்தனை தமிழ்நாட்டில் எவ்வளவு மேரேஜ் நடக்குது, கொடுக்க முடியுமா அவங்களால? எங்க ஃபண்ட்ஸ்? இங்கேயே வருவாய் பற்றாக்குறையில் ஓடிட்டு இருக்கு. 3 மாசத்துல 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க, என்ன பண்ண முடியும்? அதனால மத்திய அரசை எந்த விதத்தையும் பகைச்சக்கூடாது. அவர் வாய் மூடி மௌனமா இருக்கிறது ரொம்ப சௌரியமா இருக்கு. ஏதாவது ஒரு பேசினா நம்மளும் அந்த அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம ஃபீல் பண்ண முடியும். அவர் என்ன நினைக்கிறாருன்னே தெரியல. அவர் வாய் மூடி இருக்கார். 2 மாசத்துக்கு ஒரு அவருக்கு ஸ்லிப் கொடுக்குறாங்க. அவருக்கு ஏதோ ஒரு மீட்டிங்ல அல்லு சில்லுலாம் பேசிட்டு போறாரு அவர் பாட்டுக்கு. மற்றபடி அவர் வாய் மூடி இருக்கார். அவர் என்ன ஐடியாவில் இருக்காரு, அவருடைய ரோடு மேப் என்ன, பட்ஜெட்டை பார்த்தா தான் ஓரளவுக்கு தெரியும் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றது. பட்ஜெட்டை வச்சு தான் நம்ம பேச முடியுமே, அது கவர்மெண்ட் என்ன ஃபீல் பண்ணுதுன்ட்டு. ஏன்னா இப்ப ஸ்டாலின் என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் அப்படின்னா, இப்ப மஞ்சள் சிவப்பு வந்து சேர்ந்தா காவி வந்து வரும், அப்படி காவியா உருமாறிடுச்சா கேள்வி முன்வைக்கிறாரு தாவேக்காவை பார்த்து. அது வந்து இது வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டிய யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேக்காவோட கூட்டணி கட்சிகள் தான். அதுவும் ஐயூஎம்எல் தான் கவலைப்படணும். ரொம்ப அப்படியே போய் ஒட்டின்ட்டாங்க போயிட்டு. இப்போ அவங்க தான் கவலைப்படணும். காங்கிரஸ் கூட கவலைப்படும் போது தெரியாது. ஐயூஎம்எல், திருமாவளவன் 2 பேரும் தான் கவலைப்படணும். சிபிஐ வெளியில இருக்காங்க. அவங்க வெளியில இருக்காங்க, அவங்க என்ன முடிவுனா எடுப்பாங்க. நீங்க பாருங்க, நல்ல கண்ணி சிலையை வந்து உதயநிதி தான் திறந்து வச்சார். அதனால அவங்க என்ன முடிவுனா எடுத்துப்பாங்க. அவங்க சிபிஐயோட ஃபங்க்ஷனை உதயநிதி கூட்டு பண்ணிருக்காங்க அவங்க. அதனால அவங்க என்ன முடிவு எடுத்துப்பாங்க. இங்க கவலைப்பட வேண்டியது திருமாவளவனும் ஐயூஎம்எல் தான். எவ்வளவு தூரம் பாஜகவோட ரொம்ப க்ளோஸா போறாரு, எவ்வளவு தூரம் காவிமயமாறாரு விஜய்ன்றத அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அவங்க 2 பேர் தான். அதனால ஸ்டாலின் கொஞ்சம் இதை வந்து வேடிக்கை பார்க்கறது பெட்டர். ஏன்னா இப்ப வன்னியரசு அவர்கள் சொன்ன கருத்து வந்து பயங்கர சர்ச்சையா இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது 10 ஆண்டுகள் நடைபெற்று இருக்கு. ஆனா வன்னியரசு மேடம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அனிதா இறந்த பிறகு விஜய் அவர் வீட்டுக்கு போனாரு, வீட்டுக்கு போன பிறகுதான் நீட் போராட்டம் தீவிரமடைஞ்சதுன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க கருத்தை? வன்னியரசு நினைச்சு வருத்தப்படுறேன். ஏன்னா அவர் மனசுல நினைச்சதை தைரியமா கருத்துக்களை சொல்லக்கூடியவர். அவர் அதிகாரத்தில் உட்கார்ந்துருந்ததுனால பல கருத்துக்களை வந்து இப்படி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அது அவர் இருக்கிற இடம் இப்படி இருக்கு, அதனால அவர் இப்படி பேசுறாரு. அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டிய வேணும். ரொம்ப சமரச போக்கு வந்து வீசிய கையால் தாச தாவாக்க கூட நினைக்கிறீங்களா? சமரசம் இதுல விடுதலை சிறுத்தைகள்லயே வந்து 2 விதமான ஒப்பீனியன் இருக்கு. தாவேக்கா அமைச்சரவையில் இருக்கிறத பத்தி அது வன்னியரசுக்கு ஒரு மாதிரி ஒப்பீனியன் இருக்கலாம், வேற ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒப்பீனியன் இருக்கலாம், ரவிக்குமாருக்கு ஒரு மாதிரி ஒப்பீனியன் இருக்கலாம். கவர்மெண்ட்ல ஃபங்க்ஷன்ல அதிகாரத்தில் இருக்கிறதை பத்தி அவங்களுக்கு 2 விதமான ஒப்பீனியன் இருக்கு. அதனாலதான் இந்த குளறுபடிகள்லாம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. ஆதி திராவிடர் நிலையில பேரை மாத்திர தப்புன்னு ரவிக்குமார் சொல்றாரு. ஆதி திராவிடருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை திசை திருப்புறாங்கன்னு சிந்தனை செல்வன் சொல்றாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அவர் வன்னியரசு ரொம்ப புலகாக அடைஞ்சு ஜனநாயகனை வந்து விஜய் வந்து அம்பேத்கர் இவரோட மார்க்ஸ் ஏஞ்சல்ஸோ அளவுக்கு போயிட்டாரு. ஆக்சுவலா அது ஜனநாயக படம் பத்தி கூட கருத்து சொன்னாரு. அது மார்க்சிய அம்பேத்கரிய கருத்து அந்த அளவுக்கு போயிட்டாருங்க. அவர் மார்க்சிய அம்பேத்கரிய கருத்தியல் எல்லாம் பண்ணியிருக்கான்னு போயிட்டாரு. அது ரொம்ப வன்னியரசு பாவம். அவர் நல்ல நண்பர் தான். பாவம் அவர் இருக்கிற இடம் அது மாதிரி இருக்கு. அதனால அவருக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த அதிகாரத்தில் இருக்காரு அவரு, அதற்கேற்றபடி அவர் பேசிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். ஆளு ஷானவாஸ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, இன்டர்வியூ என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டை வந்து மறைமுகமா வந்து பாஜக தான் ஆளுகிறது. ஏன்னா தேர்தல் நேரத்துல போட்ட தலைமைச் செயலரை ஏன் மாத்தலுங்கிற ஒரு கேள்வி வருது சார். அந்த கேள்வி எப்படி பாக்குறீங்க? அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. தேர்தல் காலத்துல போட்ட அந்த சீஃப் செக்ரட்டரி யாருன்னா பாஜக கவர்மெண்ட்னால போடப்பட்ட சீஃப் செக்ரட்டரி. எந்த கவர்மெண்ட்டுமே தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த இருக்கிற சீஃப் செக்ரட்டரி மாத்திருவாங்க. ஏன்னா அது உங்க செலக்ஷன் இல்லை, அது மத்திய பாஜகவுடைய செலக்ஷன். எலெக்ஷன் கமிஷன் மூலமா வந்தது. எலெக்ஷன் கமிஷன் சுதந்திரமா இருக்கு, அது பாஜக சொல்றபடி கேட்டு தானே இருக்கு. அந்த அவங்க போட்டதானே இந்த சீஃப் செக்ரட்டரி. அந்த சீஃப் செக்ரட்டரி நீங்க எக்ஸ்ட்ரக்ஷன் வேற கொடுக்குறீங்க. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அது வந்து அப்போ பாஜகவோட ஏதோ ஒரு கனெக்ஷன்ல நீங்க அந்த அதிகாரிக்கு டெல்லியில எல்லாம் கான்டாக்ட் இருக்கும்ல, அவர் மூலமா நீங்க டெல்லியை வந்து ஏதோ ஒரு வகையில் அமைதியா வச்சிருக்கீங்க, பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கீங்கன்றதான் நீங்க பாயிண்ட். அதனால பாஜக பல விஷயங்களை கொண்டு வரதுக்கான வசதியா அவர் இருப்பார்ல, அதனால தான் இவர் சொல்றாரு. அது மாதிரி நீங்க சொல்றீங்க ஷானவாஸ் சொல்றாரு. ஓகே சார், இவ்வளவு நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல கருத்தை பயனுக்கு நன்றி சார். தேங்க்யூ.